நம்ம போட்டிருந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ட்ரிப்போட கிவ்அவே வின்னர்ஸ் தான் இந்த 3 பேரும். இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா? കുറെ ചെയ്തിട്ടുണ്ട് ബ്രോ, ഇഷ്ടംപോലെ ചെയ്തിട്ടുണ്ട്. ഇപ്പോഴാണ് ഫസ്റ്റ് ടൈം ആയിട്ട് ഫസ്റ്റ് അടിക്കുന്നത്. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? എക്സ്പീരിയൻസ് ആദ്യം പേടിയായിരുന്നു, ഇപ്പൊ കുഴപ്പമില്ല. ഫസ്റ്റ് എക്സ്പീരിയൻസ് ആയിരുന്നു. ஓகே ஓகே கொள்ளலாம். നൈസ് നൈസ് ആയിരുന്നു. ஓ பாகவல இரு விரல் ஃபுட் ஸ்பாட்டுக்கு போய் எல்லாருமே போய் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு வந்தோம். அண்ட் இங்கேயுமே அவங்க தான் நம்மளை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் கைஸ் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ரீ ட்ரிப்போட கிவ்அவே வின்னர்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம இருக்க அந்த ஜி ஃபார்மில் தான் இருக்கோம். ஸோ அவர் எங்களுக்காக டீ எல்லாம் அரேஞ்ச் பண்ண போயிருக்காரு. அதனால் முடிச்சுட்டு வந்து பார்ப்போம் எப்படின்னு. ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஹாய். ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்கள் குட்டிலிபின். நம்ம போட்டிருந்த ஃபஸ்ட்டு ஃப்ரீ ட்ரிப்போட கிவ்அவே வின்னர்ஸ் தான் இந்த 3 பேரும். அவங்கக்கிட்ட அவங்க நேம் எல்லாம் கேட்போம். ஹாய் ப்ரோ, வாட்ஸ் யுவர் நேம்? ரிஷிகேஷ். எந்த ஊர் ப்ரோ? திருவான்ட்ரம் தான். திருவான்ட்ரம். ஸோ நம்ம போட்டிருந்த ஃபார்மும் லொக்கேஷனுமே உங்களுக்கு திருவான்ட்ரம் கலக்கூட்டத்தில் இருக்குது. இவங்களுமே அதில் நியர்பையில் உள்ளவங்க தான். நீங்கள் திருவான்ட்ரமில் எங்கே? கரமனை. ஓகே ஓகே. என்ன ஒர்க் பண்ணுறீங்க ப்ரோ? டெக்னோபார்க்கில் ட்ரைனிங்காக இருக்கு. ஓகே ஓகே. இது கமெண்ட் பண்ணது நீங்கள் தானே? ஆமாம். ஓகே, உங்கள் நேம் என்ன ப்ரோ? രാഹുൽ. ஹாய் ப்ரோ, நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா? കുറെ ചെയ്തിട്ടുണ്ട് ബ്രോ, ഇഷ്ടംപോലെ ചെയ്തിട്ടുണ്ട്. ഇപ്പോഴാണ് ഫസ്റ്റ് ടൈം ആയിട്ട് ഫസ്റ്റ് അടിക്കുന്നത്. ஹாப்பியா ப்ரோ நீங்கள்? ഓ പിന്നെ இந்த ட்ரிப்பு உங்களுக்கு கிடைச்சது கிவ்அவேல வின் பண்ணது? നല്ല ഹാപ്പിയാണ് ബ്രോ. ஓகே, ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நமக்கு கிவ்அவேல கிடைக்கும் அப்படின்னு? അല്ല, നമ്മൾ വിചാരിച്ചൊക്കെ ഇപ്പോൾ ഉണ്ടല്ലോ, കുതിരയുണ്ട്. இல்ல இந்த கிவ்அவேல வின் பண்ணுவீங்க, நீங்க செலக்ட் ആവുவீங்கன்னு അത് പ്രതീക്ഷയില്ല. കുറെ പേര് ചെയ്യുന്നില്ല, ലക്കില് കിട്ടണല്ലേ. ஓகே ஓகே. ജസ്റ്റ് ചുമ്മാ റാൻഡം ആയിട്ടാണ് ചെയ്തത് എല്ലാം. ரேண்டமா ചെയ്തതല്ല. ஓகே ஓகே. ஹாய் ப்ரோ, வாட்ஸ் யுவர் நேம்? സൂരജ്. ஓகே, என்ன ஒர்க் ப்ரோ? ഞാൻ ഡിഗ്രി കഴിഞ്ഞു. ஓகே. पकड़ने के लिए वो அடி கொடுங்க. गाड़ी नहीं दे. ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ഫസ്റ്റ് കുറച്ച് പേടിയായിട്ട് തന്നെ ഇരുന്നു, പിന്നെ അപ്പൊ കുഴപ്പമില്ല. கொள்ளாமா? കുഴപ്പമില്ല. ஒரு ரைடு கூட போறீங்களா? ചെറിയ പക്കാനായിട്ടിരിക്കണത് ചെറുതായിട്ട്. ஓகே, கொள்ளல. കൊള്ളാം. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூரஜ் ப்ரோ தான் போக போறாங்க. ப்ரோ நீங்க இதுக்கு முன்னாடி ஹார்ஸ் ரைட் போயிருக்கீங்களா? இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ பண்ண போறீங்க, எப்படி ஏதாவது எக்ஸைட்மென்ட் பேடி இருக்கா? ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. ஓகே ஓகே. ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? നല്ല എക്സ്പീരിയൻസ് ആദ്യം പേടിയായിരുന്നു, ഇപ്പൊ കുഴപ്പമില്ല. இப்போ குழப்பமில்ல. സെറ്റാ. கம்ஃபர்ட்டபிள் ஃபீல் ആ ഉണ്ട്. ஹாய் ബ്രോ, once more. ப்ரோ ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? പൊളിയായിരുന്നു ബ്രോ, നൈസ് ആയിരുന്നു. நல்லா இருந்துச்சு. ഓ, ഏകദേശം അത്രയും ദൂരം പോയി, പക്ഷെ പെട്ടെന്ന് തീരുന്ന ഫീലാണ്. കാര്യം അത്ര നൈസ് ആയിരുന്നു. ഫസ്റ്റ് എക്സ്പീരിയൻസ് ആയിരുന്നു. ஓகே ஓகே. கொள்ளலாம். നൈസ് ആയിരുന്നു. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா நானே வந்து இப்போதான் ஹார்ஸ் ரைடு போக போறேன். அது இப்போதாங்க நானே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு, ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கு. சரி, போயிட்டு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன் உங்களுக்கு. அடி எல்லையை தாண்டி விட. ஓ 8 பாயிண்ட். லெஃப்ட் ஹேண்டு அப்படி அந்த மாதிரி அந்த பாகவல இரு விரல் அவ்வளோ இழக்க கூடாது. பவர்
ஓ ஆனா படுது எல்லாம் படுது. ஒன்னும் ட்ரை பண்ணுங்க சும்மா. அடுத்து நீங்க போங்க, நம்ம வீடியோ எடுக்கலாம். எனக்கு இது அடிக்க தெரியாது. சும்மா போட்டு அந்த கண்ணு கண்ணன் தான் வைக்கன்றே. പബ്ജി പ്ലേയേഴ്സ്. എടാ ഈ വക്കുണ്ടല്ലേ, ഈ വക്ക് കൊണ്ട് ഇതിന് അടുത്ത് എന്നിട്ട് ഇതിന്റെ തടി പിടിച്ചോ, എന്നിട്ട് വലിച്ചു വിട്ടാൽ മതി. ഇല്ല ഇത് ഇവിടെ പിടിച്ചോ, ഇങ്ങ എടുത്താൽ ഒരു വിരലുണ്ടല്ലോ ഇതിങ്ങനെ പിടിച്ചോ. ഈ വിരലെടുത്ത് കാട്ടിലാശം ഇത് ആംഗിൾ സെറ്റ് பண்ண. ഇത് വല്ല ബലം പ്രയോഗിക്കുമ്പോൾ തുടങ്ങി ആടും. ஃபிக்ஸ் பண்ண வேணாம், ஃபிக்ஸ் பண்ண நீ இവിടുന്ന് കൈ എടുത്തോ, ഇവിടുന്ന് കൈ എടുത്തോ. ജസ്റ്റ് മിസ്. നീ വാ. ഒന്നല്ല നീ ഒന്നും പിടിഞ്ഞ മറ്റേ മാമ നാവരൽ ചൊല്ലുക ബ്രോ. ബാക്കിൽ നിന്നിട്ട് ബ്രോ ചട്ട വിളഞ്ഞു നാവരൽ കുറച്ചുകൂടെ വലി പോട്ടെ. ഓ പക്ക പക്ക. ഓർക്കവിടെ ചളി കൊടുക്ക ബ്രോ. ഇത് വിരൽ പിടിക്കണം, വിരൽ പിടിക്കണം. ഇളുങ്ങ ഇളുങ്ങ. ആളെ കിടക്ക് പോലതേ തെരിയല്ലേ. വെച്ചിട്ട് ഇത് இருக்குல்ல, അതെ ഇത് ഇത് കേട്. ആ இந்த സെന്ററിൽ നോക്കി എന്നിട്ട് இப்படி பிடிச்சிட்டு ഒരു நிமிஷம். ஓகே இப்படி ஒரு வாய்ப்பு ஆகுது. ஆங்கிள் இப்படி மேலே தூக்கிட்டு அதுல மாட்டிட்டு இதுல இப்படி பிடிச்சா இல்ல இல்ல இது மாட்டிட்டு எனக்கினே வருவீங்களாடா, அதை போட்டுட்டா போதும். ஜஸ்ட் மிஸ். வேண்டாம் എക്സ്പ്രഷൻ കിട്ടി. ആ ചെല്ലു ചെല്ലു. നീ എന്നെ അടിനെകൾ അടിച്ചില്ല. அடிச்சுட்டு இங்க பாரு டக்குனு. ஃபைனலாக ஜி ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு தரமான ஃபுட் ஸ்பாட்டுக்கு போய் எல்லாருமே போய் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு வந்தோம். அண்ட் இங்கேயுமே அவங்க தான் நம்மளை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நைட் ஸ்ட்ரீட்டு கூட்டிட்டு போயிருந்தாங்க. அது செம்மையாக இருந்துச்சு. கைஸ் இப்போ நம்ம திருவனந்தபுரம்ல இருக்க மானவீகம் வீதியில் இருக்கும். இதுதான் திருவனந்தபுரம்ல எல்லாருமே நைட் லைஃப் தானே. இந்த நைட் லைஃப் இது வேற யாரும் நம்மளோட ஃபாலோவர்ஸ் கூட தான் போயிட்டு இருக்கோம். அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க ஒவ்வொரு இடமா. ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் எல்லாருமே நைட்டு தான் வருவாங்க தானே, நைட் லைஃப். ஓ ஸோ இது நம்ம ஊரில் இல்லாதது எனக்கு ஒரு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா இங்கே அவங்களுக்கு இப்படி ஒரு லைஃப் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஊரில் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. தென் ஜூஸ் சில்ஸ்ன்னு சொல்லி இண்டோர் ஸ்பாட்டை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இங்கே தான் ஃபேமஸான ஒரு குல்கந்த் ஐஸ்கிரீம் கிடைக்குது. ஃபைனலாக இதையுமே ட்ரை பண்ணிட்டு இதுவுமே செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஹே கைஸ், ஃபைனலாக நம்ம ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டைம் என்ன 10:28 கம்ப்ளீட் பண்ணி அது வரைக்கும் இவங்க நம்ம கூட தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ப்ரோ எப்படி இருந்துச்சு? ஆமாம் 1.5 ஆமாம் ஹாஃப் டே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருந்துச்சு ப்ரோ എക്സ്പീരിയൻസ്? സൂപ്പറായിരുന്നു. നമ്മൾ വിചാരിച്ചതിനേക്കാളും നമ്മൾ വിചാരിച്ചെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ കുറച്ച് ടൈം മാത്രമേ നമ്മൾ ആ ഫാമിൽ മാത്രം സ്പെൻഡ് ചെയ്ത് വിചാരിച്ചോളൂ. പക്ഷെ നമ്മൾ
வெளியில போய் கழிச்சு. மந்தி எப்படி டேஸ்டா இருந்தல? மந்தி மந்தி எப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க தான் நம்மள கூட்டிட்டு போனாங்க அந்த ஸ்பாட்டுக்கு. எனக்கு இங்க கேரளால நமக்கு இங்க ஸ்பாட் தெரியாது, சோ இவங்க தான் நம்மள கூட்டிட்டு போறாங்க. இந்த குல்கண்டல் அப்படி இருந்தது. குல்கண்டு நல்லா இருந்துச்சு. பட் என்னன்னா ஒண்ணு வாங்கி 2 பேர் சாப்பிடுங்க, ஒன்னு தனியா சாப்பிட முடியல. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. வேற மாணவிய வீதி போனோம், சூப்பரா வைபா இருந்துச்சு. நம்ம ஊர்ல கூட அப்படி ஒரு ஸ்ட்ரீட் பார்த்தா கிடையாது, இவங்க கூட்டு போனாங்க அந்த ஒரு ஸ்ட்ரீட். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட ஃபாலோ ஒரு டிராவல் பண்ற ஒரு ஃபீலே இல்ல. நல்ல ஒரு பாண்ட், எப்படி சொல்ல, நல்லா நமக்கு பழக்கப்பட்ட இவனோட மாதிரி நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு பாண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு. சோ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபாலோவர்ஸ் கூட்டு போற ட்ரிப். அதுலயும் இது வந்து நல்ல ஒரு வைபா இருந்துச்சு. சீரியஸாவே எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிவ்வே. நமக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கூட போறது தான் இருக்குது, வேற ஒரு சேஞ்சுமே இல்ல, சேம் அதே தான். நல்லா இருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேற, அப்படி வேற தெரியும். கரெக்டா நல்ல வைபா இருந்தது. ஓகே, அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு சீரியஸா வைபா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு சூப்பரா இருந்துச்சு. அதான் சொல்றேன்ல, ஸ்டேஞ்சர்ஸ் அந்த மாதிரி இல்லாம ரொம்ப நாளா ஒரு பழகுனவங்க கூட போற அந்த ஒரு ஃபீல் கிடைச்சு. அப்படி எனக்கு வந்து ஓகே ஓகே சொல்லுங்க. வைப பாத்தீங்களா फ्रेंड्स? இப்படிதான் வைப் இருக்கு गाइस. ஃப்ரெண்ட் கிடைச்சு. गाइस வைப் गाइस. ஓகே गाइस வைப் गाइस. நெக்ஸ்ட் நாங்க வந்து இந்த ட்ரிப்போட விட போறது கிடையாது. கண்டிப்பா இவங்க வைப் எங்களுக்கும் கூட மேட்ச் ஆயிடுச்சு. சோ ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கிடைச்சு. அதனால இவங்க நம்ம கூட நெக்ஸ்ட் டிராவல் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் நம்ம போற ஒவ்வொரு இடத்துக்கும் இவங்களையும் கண்டிப்பா இன்வைட் பண்ணுவோம். இவங்கள முடிஞ்சா கண்டிப்பா வருவீங்களா bro? கண்டிப்பா வருவாங்க. சோ இவங்க பேச நீங்க அடிக்கடி நம்ம வீடியோல பார்க்கலாம். ஓகே, பை गाइस, bye guys. Guys, miss you guys.